அடுத்ததாக தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களை கவிதை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழும குடும்பத்தாருக்கும் சிறப்புரை ஆற்றவிருக்கும் தமிழருவி வானொலி இயக்குனர் தமிழ்வேல் திரு நயினை விஜயன் அவர்களுக்கும் கவிதை பாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு. தமிழறிஞர் பெற்ற திரு ரா சந்திரசேகரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிரை போற்றுவோம். உலகெங்கும் தாய்மையின் வடிவாக விளங்குகின்ற மகளிரை போற்றி வணங்கி வாழ்த்துகிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்தல் வேண்டும். மங்களமாய் முடிந்திட்டார் கவிமணியார் தேசிக விநாயகம் பிள்ளை நன்கு. மென்மையோடு வன்மையுமே கொண்டாவலாம் பெண்மை. மென்மையோடு வன்மையுமே கொண்டாவலாம் பெண்மை. உண்மை என உண்மையுமே உண்மையாய் உரைக்கும். செயற்கரிய செயலுந்தான் செய்திடுவாள் மங்கை. சிந்தையிலே அன்பேதான் கொண்டிருக்கும் நங்கை. குடும்பத்தின் தூணாக தாங்கி என்றும் நிற்பால். இடுக்கன்தான் வாராமல் இன்னமுதாய் காப்பாள். அகத்தினையே அமைதியாக்கும் அரசி என்று சொல்வார். ஜகத்தினையே செதுக்குகின்ற சிற்பி என்று உரைப்பார். இல்லறத்தின் இலக்கணமாய் இருப்பதுவாம் பெண்மை. நல்லறத்தின் பாதையிலே நடப்பது அதன் தன்மை. புதுமை பெண்ணை என்றுமே போற்றிடுவோம் சொல்வார். புதுமை பெண்ணை என்றுமே போற்றிடுவோம் சொல்வார். பதுமையாக வைத்திருப்போரை களைதல் வேண்டும். குட்டி குட்டி குனிய வைத்தார் பெண்களைத்தான் அன்று. தட்டி தட்டி சொற்களாலே நிமித்திட்டார் பாரதிதான் நன்கு. குட்டி குட்டி குனிய வைத்தார் பெண்களைத்தான் அன்று. தட்டி தட்டி சொற்களாலே நிமிர்த்திட்டார் பாரதிதான் நன்கு. சொல்லொன்றாய் செயல்வேறாய் இருப்பவரும் உண்டு. சொல்லொன்றாய் செயல்வேறாய் இருப்பவர்களே. தன்னில் தான் தன்னைத்தான் எண்ணித்தான் பாரில். எண்ணந்தான் எடுத்துத்தான் தெளிவாக சொல்லும். அகத்தில் தான் உணர்த்திட்ட உணர்வியை உணர்ந்து மகளிரைத்தான் மாண்பாக மகிழ்வாக போற்று. நன்முறையாய் நடந்திடுவாள் நல்லொழுக்கம் இருந்தால். வன்முறையாய் விளங்கிடுவாள் தீயொழுக்கம் இருந்தால். நன்முறையாய் நடந்திடுவாள் நல்லொழுக்கம் இருந்தால். வன்முறையாய் விளங்கிடுவாள் தீயொழுக்கம் இருந்தால். ஊனாக உயிராக உறவாக இருப்பாள். உள்ளன்பாய் உள்ளோர்கள் உள்ளவரை என்றும். ஆண் என்ன பெண் என்ன உடற்கூறு வேறாகலாம். உள்ளக்கூறு ஒன்றுதானே. ஆண் என்ன பெண் என்ன உடற்கூறு வேறாகலாம். உள்ளக்கூறு ஒன்றுதானே. உள்ளம்தான் கூறுவதை உணருங்கள். உணர்ந்தாலே உயர்ந்திடுவீர். மகளிரை என்றென்றும் மனமொன்றி போற்றிடுவீர். நிறைதரு நிம்மதியின் கருவறை தெய்வங்கள். நிறைதரு நிம்மதியின் கருவறை தெய்வங்கள். உருபெரும் சிசுவின் நல் முகத்தைத்தான் பார்த்து. உருபெரும் சிசுவின் நல் முகத்தைத்தான் பார்த்து. பெருவழியும் பெருவழியும் பெருமகிழ்வே பெரும்படியே ஆகும். திருவருளாம் தாய்மேனை போற்றிடுவார் யாரும். பால் நிலவை தினம் காட்டி பாலமுதை ஊட்டிடுவாள். பனிமொழியா மழையில் பேச இதழ் பயிற்றிடுவாள். கால்களை தாம் அடியெடுத்து நடைபயல வைத்திடுவாள். கண்ணமுடு கரம் பிடித்து கண்ணேறு கழித்திடுவாள். ஊறு ஊற்று தளர்ந்திட்டால் உளந்தீர முனைந்திடுவாள். பேறு பெற்ற கதை சொல்லி பெருவீரம் ஊட்டிடுவாள். யாருக்கும் உதவுகின்ற உளமாக இருக்க வைப்பாள். கண்ணிரண்டும் கவசம் போல் காத்து நிற்கும் காவலாவாள். கை இரண்டும் ஆடுகின்ற ஆட்டி வைக்கும் ஊஞ்சலாவாள். சுணக்கமே கொள்ளாமல் சுகமாய் காத்திடுவாள். தனக்கெனவே வாழாமல் தியாகியாய் வீற்றிருப்பாள். தனக்கெனவே வாழாமல் தியாகியாய் வீற்றிருப்பாள். மகளிரை போற்றுகின்ற வீடும் நாடும் என்றென்றும் ஜகத்தினிலே சிறப்பாக செழிக்கும் என்று சொல்வார். மகளிர் நாள் மார்ச் 8 என்றிருந்தாலும் அகத்தினிலே நாளுமே மகளிர் நாளாய் கொள்வோம். மகளிர் நாள் மார்ச் 8 என்றிருந்தாலும் அகத்தினிலே நாளுமே மகளிர் நாளாய் கொள்வோம். சுற்றி எங்கும் கோயில்கள் தெய்வங்கள் இருந்தாலும் சுற்றி எங்கும்
கோயில்கள் தெய்வங்கள் இருந்தாலும் உற்றதொரு தாய்மையாய் விளங்குகின்ற மகளிரே நம்மை உலகத்திற்கு கொண்டு வந்த தெய்வம். உற்றதொரு தாய்மையாய் விளங்குகின்ற மகளிரே நம்மை உலகத்திற்கு கொண்டு வந்த தெய்வம். வணங்கி போற்றித்தான் வாழ்த்துகிறோம், வணங்கி போற்றித்தான் வாழ்த்திடுவோம். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அருமையானதொரு கவிதை வழங்கினார். குட்டி குட்டி வைத்த காலத்தில பாரதியார் தட்டி தட்டி அவர்களை உயர்த்தினார். பொதுவா பெண்களை தங்கம்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் தட்டி தட்டி பண்ண வேண்டியது. பெண்கள் தங்கம்னு சொல்ல தட்டி தட்டி பண்ண வேண்டியது. பெண்கள் தியாகிகள்னு குறிப்பிட்டார். பெண்களை தியாகிகள்னு குறிப்பிட்டார். மார்ச் 8 மட்டுமல்ல, எல்லா நாளும் அவங்கள நாம கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாரு. நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகத்துல பாதி ஆண்கள் பாதி. மார்ச் 8 மட்டும் கொடுக்கறது சரியா அப்படின்னு கேட்கிறாரு ஐயா. 365 நாள் இல்ல, 365 எத்தனை ஆண்டுகள் நீ வாழ போறியோ அத்தனை நாளையும் கொடுத்த பெண்ணுக்கு ஆண்டுதோறும் மார்ச் 8 ஒரு நாள் கொடுக்க போறியா? நீ என்ன பிச்சை போடுறியா? அவ உனக்கு தர்மம் பண்ணிருக்கா, அவளுக்கு நீ ஒரு நாள் பிச்சை போடுறியான்னு கேக்குறாரு கேள்வி. தக்கோலைங்கன் ஜலநாதன். வழக்கமா எல்லாரும் ஜெகநாதனா பேர் வச்சிருப்பாங்க, அனைவர் மட்டும் ஜலநாதன் பேர் வச்சிருக்காரு. அம்மா கூட ஜெகநாதனா சொல்லி கூப்பிட்டாங்க போல இருக்கு. அவர் பேர் ஜலநாதன். இந்த ஜகத்துக்கே முக்கியமானது ஜலம் தான். அதனாலதான் அவர் ஜெகநாதன் பேர் ஜலநாதன் பேர் வச்சிருக்காரு. இந்த தண்ணி இல்லைன்னா ஜகமே கிடையாது. அப்புறம் ஜெகநாதன் என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. அதனால ஜலநாதனாவே இருக்க. சிறப்பான ஒரு கவிதை கொடுத்தார். இந்த முதல்ல நம்ம ஐயா ஒரு கவிதை சொன்னாரு.